மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம், அதில் பெரியாழ்வார் திருமொழி அனுபவித்து இப்பொழுது நாச்சியார் திருமொழி ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டாளுடைய விசேஷங்களை பார்ப்போம். கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே, காரார் நல் துழாய் கானத்து அவதரித்தாள் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தாள் வாழியே, விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த இளம் கிளையாள் வாழியே, அமலத் திருப்பாவை ஐயாறு அடித்து அருள்வாள் வாழியே, ஆக 100 3 உரைத்தாள் 143 உரைத்தாள் வாழியே, அமுதனாம் அரங்கனுக்கு மாலையிட்டாள் வாழியே, ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. இது ஆண்டாளுக்கான தனியன். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அருளி செய்த வாழி திருநாமம். ஆண்டாள் ஒரு நம்முடைய பெரியோர்கள் சொன்னபடி பூமி பிராட்டியார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் வைத்து வளர்த்து வந்த நந்தவனத்திலே, அந்த திருத்துழாய்கள் இருக்கக்கூடிய இடமாக அமைந்திருக்கக்கூடிய நந்தவனத்திலே அயோனிஜையாக, அதாவது எப்படி சீதா பிராட்டியார் பிறந்தாளோ அதே மாதிரி கலியுகம் 98வது, அதாவது நல வருஷம் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசியாம் திதியில் செவ்வாய்க்கிழமையில் பூர நட்சத்திரத்தில், நமக்கு தெரியும் ஆடிப்பூரம் அப்படின்னாலே ஆண்டாள் விசேஷம் அப்படின்னு, அயோனிஜையாய் ஆவர்பவித்தவர் ஆண்டாள். அரங்கனுக்காக பூமாலை பாமாலை அனைத்தையும் சூடி கொடுத்து கைங்கரியம் செய்து உகந்தவள். திருப்பாவை 30, நாச்சியார் திருமொழி 143, 143 உரைத்தாள் வாழியே என்று 173 பாடல்கள் பாடியிருக்கிறார். மங்களாசாசனம் செய்து அருளிய 10 திவ்யதேசங்கள். இது ஆண்டாளுடைய விசேஷ வைபவம். இதில் நம்ம இந்த வாழி திருநாமத்தில் பார்த்தோம், கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே அப்படின்னு. அல்லி நாள் தாமரை மேல் ஆர் அணங்கின் துணைவி மல்லிநாடான் மாடமயில், அதேதான் மெல்லியலாள் ஆயர் குல வேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயன் பயந்த விளக்காக, நல் துழாய் கானத்து அவதரித்தவள், கமலமுடன் வில்லிபுத்தூரார் அவருக்காக அவருடைய குழந்தையாக அவதரித்தவள், விமலமாம் திரு ஆடிப்பூரத்தாள் வாழிய திருஆடிப்பூரத்திலே அவதரித்தவள், விட்டுச்சித்தன் வளர்த்தெடுத்த இளம் கிளையாள், விட்டுச்சித்தன் பெரியாழ்வார் வளர்த்தெடுத்தவள், அமலத் திருப்பாவை ஐயாறு, அதாவது 30 பாசுரங்கள் அருளியவள் வாழியே, ஆக 143 உரைத்தாள், 145 நாச்சியார் திருமொழியாக உரைத்தவள் வாழியே, அமுதனாம் அரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே, ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. இப்போ ஆண்டாள் அப்படின்னு நாம் எடுத்தாலே கம்ப்ளீட் டெடிகேஷன், இன்வால்மெண்ட், இது 2 தான் ஆண்டாளை பற்றி நமக்கு தெரியறது. இந்த ஆண்டாளுடைய பாசுரங்களை சொல்வதற்கு முன்னாடி இதே விஷயத்தை நம்முடைய வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதி அப்படிங்கிறத அருளி செய்திருக்கார். அதை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறதில்லை. முதல் பாசுரம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. இப்போ என்ன நாமோ இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அதே மீனிங்கில் சொல்கிற ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம்
கருணையா கமலாம் இவான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்தியே. அதாவது பெரியாழ்வாருடைய குலமாகிய ஸ்ரீ விஷ்ணு சித்த குலத்திலே கற்பக கொடி போன்றவளாகிய குலநந்தன கல்பவல்லி, நந்தவனத்திலே அங்கே இருக்கக்கூடிய குலநந்தன அவர் வைத்து வளர்த்திருக்கக்கூடிய, அவர் குலம் குலமாக வளர்த்திருக்கக்கூடிய கல்பக, அந்த நந்தவனத்தினே கல்பக விருட்சம் போன்று கொடி போன்று ஸ்ரீ ரங்கராஜ திருவரங்க பெருமானாகிய ஹரிச்சந்தன மரத்தோடு சேர்ந்திருப்பதாக, மிக அழகியதாக, காண கிடைக்காததோர் அழகாக, திருஷ்யாம் சாக்ஷாத் நேராக, க்ஷமாம் அதாவது பொறுமையாக, பூமி தேவியின் அம்சமாக, அவளுடைய வடிவமாக, க்ஷமாம் கருணையா கருணையால் பிறந்தவள், அன்யாம் மற்றொரு யாரு கமலாம் இவ பெரிய பிராட்டி போன்றவளாயும் தாயாருடைய அம்சமாகவும், கோதாம் ஆண்டாளை அனன்ய சரணக சரணம் பிரபத்யே வேறு ஏதும் வழியில்லாதவனாய் நான் சரணடைகிறேன் என்று கோதாஸ்துதியினுடைய ஆரம்பத்திலே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதிச்சிருக்கார். இந்த முதல் பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். முதல் பாசுரம் அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி, அதாவது மணமகளும் திருவும் நிழல் போல்வர் என்பதால் பூமி தேவிக்கு திருமகளாக பிறந்தவள். இது ஒரு அழகானதொரு வார்த்தை. பூமி தேவிக்கு திருமகளாக பிறந்தவள், அதாவது பூமி தேவியினுடைய அம்சமாக பிறந்தவள். அடுத்து பூமி பிராட்டியின் அம்சமாக பிறந்தவள் மல்லி நாடாண்ட மடமையில், அதாவது ஆயர் குலத்திலேயே தோன்றக்கூடிய, ஆயர் குலத்தில் அணிவிளக்கு என்று அவளே சொல்லக்கூடியதாக, வேயர் பயந்த விளக்கான வேயர் குலத்திற்கு விளக்கம் தரும்படியாக இருக்கக்கூடியவள். அதற்கு அடுத்து புருஷகாரத்துவம், ஐஸ்வர்யம், அழகு, பிரிவாற்றாமை, நற்குடி பிறப்பு எனும் 5 பெருமைகளை தன்னுள்ளே கொண்டவள். அல்லினாள் தாமரை, அழகான தாமரமலை தாமரை ஒத்தவள், மடமயில் அழகிய மயிலாக திருமேனியை பெற்றவள் இந்த நாச்சியார். அவளை நான் வணங்குகிறேன். இது ஒரு தனியன். இன்னொரு தனியன் கோல கரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் ஷீலத்தனள் தென் திருமல்லி நாடி செங்குழல் மேல் மாலை தொடை தென் அரங்கருக்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. ஜீயர் திருவடிகளே சரணம் அப்படின்னு அவருடைய மற்றொரு தனியன் அழகாக அழகையும் கரிய நிறமுடையும் பாஞ்சனத்தையுடைய கண்ணபிரானுடைய திருவாயின் இசையை கேட்கக்கூடியவளாக, தென் திசையிலே திருமல்லி நாட்டிற்கு தலைவியாக, கற்பக மாலையை அழகிய மணவாளனுக்கு சமர்ப்பிக்கும்படியாக மேன்மையுடையவளாக பிறந்தவள் இவள். இதில் கொஞ்சம் சின்ன பொருள் பார்ப்போம் பாருங்கள். இந்த தனியனில் எம்பெருமானுக்கு ரங்கனான பாஞ்சஜன்ய ஆழ்வானை குறித்து அவனது பவளவாயின் இனிமையை கேட்கக்கூடியவளாக, இது அந்த விருத்தாந்தத்தை சொல்ல வரபோது ரொம்ப இனிமையாக இருக்குது. அப்படின்னா இவள் அதிகமாக பாடியிருக்கிறது கண்ணனை நினைத்து. இந்த 143 பாக்கள்லையும் நம்ம பார்க்கலாம். அவள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறா, எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் இல்லை, நீ தான் என்னை ஏற்றுக்கணும், நான் உன்னை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டேன், நான் உன்னை தவிர வேறு யாருக்கும் ஆலையிட மாட்டேன், உன்னை தவிர நான் யாரையும் நினைக்க மாட்டேன், உன்னை தவிர எந்த தெய்வத்தையும் தொழ மாட்டேன், நீ தான் என்னை ஏற்றுக்கணும், நீ தான் என்னை ஏற்றுக்கணும், நீ தான் என்னை ஏற்றுக்கணும். ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட். மனம் தளராமல் ஒரு காரியத்தை, ஒரு சிந்தையை நாம் எடுத்தோம்னா அதில் வெற்றி பெற வேண்டும். அக்கம் பக்கம் பார்க்கவே கூடாது. எப்படி அர்ஜுனனானவன் எல்லாரும் இருந்தா, அர்ஜுனன் ஏன் வில்வித்தையில் தேர்ந்தவனாக இருக்கிறான், அவனுக்கு அவனுடைய எய்ம் மட்டும்தான் குறி. எதை அவன் அடிக்க வேண்டுமோ அது மட்டும்தான் அவனுக்கு குறி. அது கிடைக்கும் வரை போராட்டம் தான். அந்த மாதிரி ஆண்டாள் தனக்கு தெரிந்த வரை
பிறந்ததிலிருந்து கண்ணனையே நினைத்து கொண்டு, திருவேங்கடமுடையானையே நினைத்து கொண்டு, ஸ்ரீரங்கநாதனையே நினைத்து கொண்டு, பெருமாளை தன் முழுமையாக முழு எண்ணத்தோடு நினைந்து 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 இந்த அத்தனை பாசுரங்களிலும் கிட்டத்தட்ட 14 திருமொழிகள், 14 திருமொழிகளையும் பெருமாளுக்காகவே அர்ப்பித்தவள், அர்ப்பணித்தவள், தன்னையே அவனுக்காக விட்டு கொடுத்தவள். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் பார்க்கலாம். அதாவது பெருமாளுக்கு என்னை நான் முழுசாக அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னா அதை சொல்கிற போது எப்படி நம்ம பெரியாழ்வார் அப்படியே அடியொற்றியதாக இவள் விளங்கக்கூடியவள். ஏன்னா சிற்றில் சிறைத்தல் அப்படின்னு பெரியாழ்வார் தான் முதல்ல தமிழுக்கே ஒரு பிள்ளைத்தமிழை தந்தவர் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிள்ளைத்தமிழை எப்படி தகப்பனாரை போலவே தானும் தமிழை கையாண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மகாபெரிய உதாரணம் ஆண்டாள். தமிழ் அப்படின்னா நம்மளால் அவ்வளவு ஈஸியாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கே, வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு தெரியும். ஆனால் பொருள் பொதிந்ததாக இருக்கு. நாயகனாய் நின்ற நகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண கோயில் வாயில் காப்பானே. தோரணம் வாரணம் அவ்வளோதானே. வெளியிலெல்லாம் மாட மதில், அந்த மதிலில் வாரணங்கள் தோரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒன்றுமே அர்த்தம் பொதிந்தவை. அப்படியாக உன்னை நாம் ஆட்செய்வோம், வேற ஒன்றுமே இல்லை. உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோம், உன்னை நாம் ஆட்செய்வோம். எனக்கு வேற யாருமே காரணமே கிடையாது. நீ மட்டும்தான் காரணம், நீ மட்டும்தான் உபாயம், நீ மட்டும்தான் உபயம், இரண்டுமே நீதான் என்று அவன் வாழும் தேசத்தில் வசித்தவள். சூடிக்கலந்த நாச்சியார் தான் சூடியதை, அதாவது நம்ம அந்த காலத்தில் ராஜாவெல்லாம் கேள்விப்பட்டிருப்பா போல் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு பின்னாடியே சொல்லி கொடுத்துட்டே இருப்பா, அப்பா அம்மா கதை சொல்லிகிட்டே இருப்பா. கதை சொல்லச்சே பெரியாழ்வார் கதை சொல்லிருப்பார் போல் இருக்கு ஆண்டாளுக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல ராஜா இருக்கான், ராஜாவுக்கு எந்த காலத்துலேயும் என்ன இருக்குது, த்ரெட்டு, பயம் இருக்குது. யார் எப்போ என்ன செய்வா ராஜாவேன்னு தெரியாது. எல்லா சமயத்துலேயும் ராஜாவை காப்பாற்றணும். ஏன்னா ராஜா தான் நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றுறான். அதனால் நாம் ராஜாவை காப்பாற்றணும். அப்படியா இந்த குழந்தை கேட்குறது? அப்படியா? ஆமாம். என்னென்னலாம் த்ரெட் இருக்குது, எல்லா விதத்துலேயும் த்ரெட் இருக்குது. திடீர்னு படையெடுத்து வருவான். அவன் படையெடுத்து வர்றதில்லை, கூட இருக்கிற மந்திரிகளே தனக்கு அரசாங்கம் வேணும் அப்படின்னு இவாளே ராஜாங்கத்தை எடுத்துடுவா. ஒன்றுமில்லாத என்னைக்கோ ராஜா ஏதோ ஒரு தவறு செய்திருப்பான், அதனால் ஒரு குடும்பம் பாழா போயிருக்கும். அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் விளைந்து வருவான், அவன் இந்த ராஜாவை நான் கொல்லணும் அப்படின்னு எய்ம் பண்ணிருப்பான். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ராஜாவுக்கு வரும். எப்படி பகவான் நம்ம காப்பாற்றுறோன்னு அந்த பகவானுக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ராஜாவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதனால் ராஜா தான் எதையுமே யாரையாவது ஒருத்தரை டெஸ்ட் பண்ணிட்டு தான், ஒரு உதாரணத்துக்கு யாராவது சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 2-3 பேர் முன்னாடி அவன் சாப்பிடுவதற்கு முன்னாடி அந்த உணவில் வேறு எதுவுமே விஷம் இல்லையா, நல்ல உணவா, இப்படி பார்த்து தான் சாப்பிடுவான். இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது இந்த குழந்தைக்கு. யாருக்கு? அப்பா சொல்லி கொடுத்ததை ஆண்டாளுக்கு மனசுல இருக்கு. இந்த அப்பா தினம் எடுத்துன்னு போகிறாளே, பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு பூ சாத்திரத்துக்கு எடுத்துன்னு போகிறாளே, இந்த பெருமாளுக்கு எடுத்துன்னு போகிற பூவில் இந்த வண்டும் அது பாட்டுக்கு ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கே, அப்படியே இந்த பெருமாள் மேலே சரியாக அந்த பூ கட்டளையே அவன் அப்படியே குத்தும் போல் இருக்கே பெருமாளுக்கு, இந்த வண்டு பெருமாளை கடிச்சிருமா? இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே திங்க் பண்ணி ஆண்டாள் என்ன பண்ணாலாம், அதை தான் சூடி இல்லைல்ல இப்போ கரெக்டாக இருக்குது, இப்போ எந்த விதமான பிரச்சனையும் பெருமாளுக்கு இருக்காது, இதை சாத்தினால் பெருமாள் சந்தோஷப்படுவான், பெருமாளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஒன்னொன்னையும் பார்த்து 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 செதுக்கியவளாக செய்தாளாம் ஆண்டாள். அப்படி அரங்கனுக்காகவே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திட்டித்திருக்கும். எல்லாத்தையும் மனக்கண் முன்னாடி இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, இப்படி செஞ்சால் நன்னா இருக்குமா, இப்படி செஞ்சால் நன்னா இருக்குமேன்னு ஆண்டாள் அனைத்தையும் தான் மனக்கண் முன்னே கொண்டு வந்து பெருமாளுக்கு அர்ப்பணித்தவள் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். இதில் நம்மளுடைய வியாக்கியான கர்த்தா
பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற வியாக்கியானம். அதில் நம்ம ஒரு முக்கியமான விசேஷங்களை பார்த்துட்டு, ஏன்னா திரும்ப 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 இதில் வரக்கூடிய அனைத்துமே பெருமாளை என்ன சொல்கிறா, நீ என்னை ஏற்றுக்கோ, நீ என்னை ஏற்றுக்கோ, நீ என்னை ஏற்றுக்கோ, அவ்வளோதான். காயுடை நெல்லுடு கரும்பமைத்து கட்டி அரிசியை அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். எதற்காக? தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் நீ அதுக்கு ஒத்துழைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பெருமாளுடைய சிந்தனையே இருக்கிறதுனால இந்த 14 திருமொழிகளை எந்தெந்த எப்படி எப்படியெல்லாம் வகைப்படுத்தி இருக்கா ஆண்டாள்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் திருமொழி தையொரு திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கச்சவே நமக்கு தெரியும். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னால் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கின்றியே. இது யாருக்கு? வேங்கடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு வேங்கடவர்க்கு என்னை விதிக்கின்றையே. வேங்கடவர்க்காக நான் இந்த அலங்கரித்து அழகாக பூச்சூட்டி மையிட்டு நெற்றிக்கு திலகமிட்டு இவ்வளவும் நான் செய்யறதெல்லாம் எதுக்காக? எம்பெருமானுக்காக, அரங்கனுக்கு கைங்கரியம் செய்யும்படி விதிக்க வேண்டும். இந்த முதல் 10 பாசுரம் அரங்கனுக்கு நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், அரங்கனுக்கு நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், இதையே விளக்குகிறது முதல் 10 பாட்டு. அதாவது முதலாம் திருமொழி உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஓதுவல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோக்கின்றேன் காமதேவா. எதற்காக? பங்குனி நாள் திருந்தவே. அப்பயே பிளான் பண்ணிட்டா. அவளுடைய பிளானிங் அத்தனையும் ஒன்றையும் சாதாரணமாக இல்லை. ஏன்னா ஆண்டாருடைய இந்த 173 பாசுரங்கள் எடுத்துட்டாலே போகிறோம். ஒரு பெரிய இந்த கார்பரேட்லாம் போனால் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னுவா. அந்த அத்தனை த்ரெட்டுலேருந்து எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு எல்லாம் சேர்ந்ததாக ஒரு அப்படியே பேக்கேஜ்னு சொல்கிறா இல்லையா, அந்த 173 பாசுரங்களும். ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 30 பாசுரங்களே போரும் நம்மை வழிநடத்துவதற்கு. அதனால் அவன் வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றிய, இதற்கு மட்டுமே நான் ஆளாகின்றேன்னு சொல்லக்கூடியது தான் முதல் தசகம், முதல் 10 பாசுரங்கள். அதாவது முதல் திருமொழி. இரண்டாம் திருமொழி நாமம் 1000 அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது கண்டு பெறாத பெருமான் ஆணைக்கு உதவியது போல் வந்து விட்ட பெருமான் வந்து யார் யாருக்கெல்லாம் உதவியிருக்கான். முதல்ல கஜேந்திர மோட்சம், கஜேந்திரனை காப்பாற்றிருக்கான். அவன் வலுக்கட்டாயமாக என்னை அழைத்து செல்ல வேண்டும், என்னை அழைத்து செல்ல வேண்டும், உடலாலே நான் சிற்றில் சிதைத்தேன். பார்த்தோம் இல்லையா? அதாவது பெரியாழ்வார் எப்படியெல்லாம் அந்த பிள்ளைத்தமிழ் எழுதியிருந்திருக்காரோ அதில் ஒரு பிள்ளைத்தமிழ் வரக்கூடியதுதான் சிற்றில் சிதைத்தல் அப்படிங்கிறது. அந்த சிற்றில் நான் எதுக்காக பண்ணுறேன், நான் எதுக்காக விளையாடுறேன், பெருமாளுக்காகத்தான். நான் எதுக்காக பூச்சி உடிக்கிறேன், பெருமாளுக்காகத்தான். நான் எதுக்காக திளைமிடுறேன், பெருமாளுக்காகத்தான். நான் எதுக்காக சாப்பிட்றேன், பெருமாளுக்காகத்தான். அவன் என்னை ஆட்கொள்ள வேண்டும், அவன் என்னை ஆட்கொள்ள வேண்டும். சிற்றில் சிதைத்தல் இரண்டாவது திருமொழி. மூன்றாவது திருமொழி கோழி அழைப்பதில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அது என்னன்னா, காலங்கார்த்தாலேருந்து கடைசி வரைக்கும் ஆடை ஆபரணங்களை கொடுத்து, அந்த ஆடை ஆபரணங்கள் எப்படி இருக்கும்? நான் இந்த நெத்தி சுட்டி அணிஞ்சிக்கிறேன், அது பெருமாளுக்காக. நான் காதில் குண்டலங்களை போட்டுக்கிறேன், அது பெருமாளுக்காக. நான் கழுத்திலே மாலை அணிந்து கொள்கிறேன், அது பெருமாளுக்காக. எதுக்கு? நீ என்னை ஏற்றுக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. இதை சொல்வது ஆடை ஆபரணங்களை சொல்வது மூன்றாம் திருமொழி. நான்காம் திருமொழி கூடல் இழைத்தல். அதாவது எல்லாம் சரி, நான் எப்போ பார்த்தாலும் உன்கிட்டயே வரணும், நீ ஏன் ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கனே, ஒருவேளை பிரிவு வந்துடுமோ, அது நடக்குமோ, இது நடக்காதோ? இல்லை சேச்சா, கட்டாயம் நடக்கும். அவளுக்குள்ள ஒரு சின்ன கிளர்ச்சி, அந்த கிளர்ச்சியின்பால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தயக்கம், கூடல், அதனால் ஏற்படக்கூடிய ஊடல், இதனால் ஏற்படக்கூடிய பிரிவு, இதை சொல்லுவது தான் நான்காவது திருமொழி. அது எப்படி இருக்கும்? அந்த கூடல் எப்படி இருக்கும்? அந்த ஊடல் எப்படி இருக்கும்? அந்த பிரிவு எப்படி இருக்கும்?
இறைவா இப்படி இருக்குமோ, எல்லாமே இமேஜினேஷன், எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுறது. இது இப்படி இருக்கும்னா இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னா இது இப்படி இருக்கும். அதை சொல்வது 4வது திருமொழி. 5வது திருமொழி, அறிவற்ற கூடல் பதில் கூறாததால் சேத்தனமான குயிலை பார்த்து அவள் கூவுதல். குயிலே நீ சொல்லு, நான் இவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். இப்போ அப்படியே நந்தவனத்தினாலே உலா வந்துட்டு இருக்கா. நந்தவனத்தை உலா வச்சு அந்த மாலை தொடுத்துட்டே வச்சு அந்த குயில் கத்துறது. இந்த குயில் பாட்டுன்னு பாரதியார் ரொம்ப இதை வைத்துத்தான் குயில் பாட்டு எழுதினாரா என்னவோ பாரதியார். ஏன்னா பாரதியார் அனைத்து 4000ஐயும் உணர்ந்தவர், கற்றுணர்ந்தவர் பாரதியார். இவள் இந்த குயிலை பார்த்து சொல்றா, நான் அவங்ககிட்ட சொன்னேன், அரங்கனை வந்து என்னை அழைத்து கொண்டு செல் என்று சொன்னேன், அவன் வரவில்லையே, அந்த கூடுதல் நடக்குமோ? நான் அறிவில்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேனா? குயிலே நீ சொல்ல மாட்டாயா? அதில் அவள் ரொம்ப ஃபிலசாபிக்கலாக சொன்னோன்னா சேத்தனம் அச்சேதனத்தை பற்றி சொல்கிறாள். இது உண்மையா இல்லையா? சேத்தனமா அச்சேதனமா? ஃபிலசாபிக்கல் திங்கிங்கில் வரச்சே நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு திருமொழியினுடைய முடிவிலையும் கொஞ்சம் பார்ப்போம். 6வது திருமொழி, இந்த நான் கூப்பிட்டேன் அவன் வரல, நான் என்ன பண்ணுவேன்? நீயே சொல்ல, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நேரம் வரல, கனவுல வரான். கனவுலை நான் அவனை அழைப்பது போல் இருக்கு, என் பக்கத்தில் வந்து உட்கார்றான். இதெல்லாம் யார்கிட்ட சொல்றா? தோழிக்கிட்ட. நான் குயில்கிட்ட கேட்டு பார்த்தேன், நடக்கலை. ஆனால் நேர அவனை கூப்பிட்டேன், வரல, என் கனவில் அவன் வருகிறான். தோழி நீ சொல்லே, இது நடக்குமா? அந்த அனுபவத்தை தோழிக்கு பரிமாறிக்கொள்ளுதல் தான் 6ஆம் திருமொழி. இப்போ கனவாயிடுத்து, நேர பார்த்தா இல்லை. அந்த கூடல் கனவில் வருமா அப்படின்னு பார்த்தா கனவிலும் அந்த கூடல் வரல. தினம் தினம் கனவு வருது, ஆனால் பெருமாள் வரல. நான் எப்பொழுது அந்த அனுபவத்தை பெறுவேன்? அந்த பகவத் அனுபவம் அப்படிங்கிறது எப்போ எனக்கு கிடைக்கும்? இதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? இது வரைக்கும் நான் ஏதோ உளறின்ட்டேனா, தெரிஞ்சு செய்தேனா, தெரியாமல் செய்தேனா தெரியல. இதுக்கெல்லாம் வழிகள் இருக்கா? நான் 12வது படிக்கணும்னா 1வதுலேருந்து படிச்சுன்னு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், வாய்ப்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏபிசிடி படிக்கணும், 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து 10 எழுத்து ஸ்பெல்லிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதற்கப்புறம் இலக்கணங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கா? தெரியலையே. இது 7வது. 8வது திருமொழியில் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் நிச்சயமாக பெருமாள் வருவான். எது? அவனிடம் இருந்த நம்பிக்கை. எப்போ வருவான்? கார்காலத்தில் வருவான். வருவானா? அந்த பெருமாள் கார்காலத்தில் வருவானா? அந்த பெருமாள் கார்காலம் என்றால் என்ன? மேகங்கள் கூடக்கூடிய காலம். ஹே மேகமே, நம்ம போன இதில் பார்த்தோம், காளிதாசன் மேக சந்தேசம் அப்படின்னு மேகத்தை தூது விட்டதாக. இன்னும் சின்ன வயசுல இதையெல்லாம் கேட்டிருக்கிறாள். அதற்கடுத்து பார்த்தோம் ஹம்ச சந்தேசம் அப்படின்னு பகவான் ராமபிரான் சீதைக்கு தூது விட்டதை சுவாமி வேதாந்த தேசிகர் விளக்கியதாக நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி மேகங்களை பார்த்து சொல்றா, இது கார்காலமாச்சே மேகமே, பகவான் வரேன்னு சொல்லியிருக்கானே, வருவானா? நீ வந்து இந்த முதல்ல பார்த்தோமே, திருவேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம், நீ அவன்கிட்ட போய் தூது சொல்றியா? நீ போய் தூது சொல்லேன், அவன் என்னை சீக்கிரமா வந்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நீ தூது சொல்லேன் அப்படின்னு சொல்லச்சே, இந்த மேகம் என்ன பண்றதா, அவளுடைய அழகை பார்க்கறதா. அதான் கவியினுடைய கற்பனையாகவும் அந்த அழகை மேகங்கள் நின்று ஆண்டாள் பேச 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 ஆண்டாளுடைய அழகையே பார்த்து அங்கேயே மழை பொய்கின்னு இருக்கா. இவ கேட்கிறாளா, இது என்ன நியாயம்? இது கோபப்படுறாளாம், இந்திர கோபம் அப்படின்னு. மேகமே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்னை பார்த்து இங்கேயே மழை பெஞ்சுன்னு இருக்கியே. இந்த மழை பெய்யறதுனால இங்க இருக்கக்கூடிய அனைத்து பூவும் புஷ்பமும் காய்களும் கனிகளும் இந்த மரங்களும் இலைகளும் துளிர் விட்டு வளர்கின்றன. என் மனதில் திருவேங்கடவனுடைய உணர்ச்சி இருக்கே, அவனுடைய திருமேனின் மனதில் வளர்ந்துட்டு இருக்கே, அவனுடைய ஆజ్ఞைகளின் மனதில் வளர்ந்துட்டு இருக்கே. அவன் என்று வந்து என்னை அழைத்துச் செல்வான். அவனுடைய நினைவு என் உள்ளத்திலேயே இருக்கிறதே. ஹே வண்டுகளே, ஹே பூஞ்சொனைகளே, ஹே அருவியே,
நீ போய் சொல்ல மாட்டியா? இந்த மேகம் போக மாட்டேங்கிறது பற்றியா நீயாவது போய் சொல்ல மாட்டியா அப்படின்னு நயவஞ்சகமாக பேசுகிறாளாம் 9வது திருமொழியில். இது ஆச்சு, 9வது திருமொழி ஆச்சு. இவ்வளவும் பேசி 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 கொஞ்சம் அப்படி டயர்ட் ஆகிட்டான். என்னது, நலிவு பெற்று அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அந்த சமயத்தில் இந்த சுவாதந்தரியம் அப்படின்னு நம்ம பெரியாழ்வார் திருமொழி ஆரம்பிக்கச்சே இதெல்லாம் அந்த இவர்கள் உபயோகக்கூடிய வேர்டு. நான் என் அப்பாகிட்ட எவ்வளோ சொன்னேன், மேகங்கள்கிட்ட சொன்னேன், அவன் என்னை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு என்னென்ன, அவனுடைய திருமடி சம்பந்தம் எனக்கு வேணும். எனக்கு அந்த உறுதி இருக்குது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் டவுட் ஆகிடுறது, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறது. இவளே தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறாள். எல்லாத்தையும் போய் சொல்லுன்னு சொன்னனே. இல்லை இல்லை இல்லை, நான் நிச்சயமாக நீ போய் சொன்னாலும் சொல்லனாலும் நீ சொல்லுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் என்னை ஏற்றுக்கொள்வான். அந்த நம்பிக்கை, அந்த உறுதி இந்த திருமொழியில் 10ஆம் திருமொழியில் பேசப்படுகிறது. 11ஆம் திருமொழி இதில் இந்த உறுதி இருந்தாலுமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்னன்னா இழையோடைய வருத்தம் இருக்கான். யாருக்கு? ஆண்டாளுக்கு. பேசுகிறா, தன்னுடைய தொழில்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறா. பேசச்சே இந்த 2-3 விஷயங்களை சொல்கிறான். கனவுலை அவன் வந்தது, எதிரே அவன் அனுப்பியது. இங்கே பார்த்தியா மேகங்களாக மழை பொழிகிறான், எனக்காக இந்த பூக்களை உண்டாக்கி வச்சிருக்கான். இதையெல்லாம் என்ன தெரியுமா, அவன் எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. உங்களுக்கெல்லாம் அதை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது. இவ என்ன செய்வான்னா, பக்கத்தில் இருப்பவர்கள் பரிகசிப்பார்கள் அப்படிங்கிறா. சும்மாவாது ஏற்றி விடுறது. இந்த காலத்து சொல்லுவா இல்லையா, சும்மாவாது ஏற்றி விடுறதுன்னு. அரசியல்வாதிகள் சும்மா போனால் கூட நீங்கள் கேளுங்க சார், உங்களுக்கு இல்லாததா இல்லையா? சாதாரணமாக கார்பரேட் ஆஃபீஸில் பேசுகிறோம். எனக்கு 5 வருஷம் ஆச்சுப்பா, எனக்கு அப்புறம் ஜூனியர் அவன் ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டான். சார் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இவர் சாதாரணமாக இருந்திருப்பார். ஏற்றி விடுறவன் பக்கத்தில் உட்காந்து ஏற்றி விட்டு கடைசியில் அந்த இடத்தையே விட்டு கிளம்புறபடி கூட ஆகிடும் சில பேருக்கு. அந்த மாதிரி எல்லா காலத்துலையும் இருந்திருக்கா ஏற்றி விடுறவா. இந்த பக்கத்தில் இருக்கிற தோழிமார்கள்லாம் என்ன செய்வாளாம், நீ பரிசையெல்லாம் பார்த்தியே, நமக்கு அவன் வருவானா? இல்லை இல்லை, அவன் நிச்சயமாக வருவான். ஒரு படி மேலே போய் சொன்னாலாம், தன்னுடைய தனித்தன்மையை அவள் பேசுகிறாள் அப்படிங்கிறார் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை. அவளுக்கு முதல்ல அதுக்கு உறுதி இருந்தது. அந்த உறுதியின் பால் வந்த தன்னம்பிக்கையை பேசுவது தான் இந்த 11ஆம் திருமொழி அப்படிங்கிறார். அடுத்த திருமொழியில்